அண்ணனும் தங்கச்சியும் பிரிஞ்சிட்டீங்க, சரி. அது அண்ணனை கமல் கூட்டு போயிட்டாருன்னு ஊரே பார்த்துருச்சு. தங்கச்சியை போலீஸ்காரர் கூட்டு போறக்கு முன்னாடி கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, அப்பதான் சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. போதா குறைக்கு 2 பேருமே ஊர்ல பெரிய. இதுக்கு மேல அத்தனை வருஷம் உட்காந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்குது. ஆனா படத்திலே சம மெச்சூர்னா அது ஆண்டவரோட பொண்டாட்டி தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கையோட நேரா த்ரிஷா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்து தாஜா பண்றாரு. இந்த அம்மாவும் ஓகேன்னு ஒத்துக்குறாங்க. சிம்பு வேற லெவல்ரா. த்ரிஷாவும் கமலும் ஒன்னா இருக்கும் போதே த்ரிஷாவுக்கு ரூட் விடுவாராமா. கமலுக்கு லைட்டா ஒரு டவுட் வந்துச்சுன்னா கோச்சுக்கிட்டு கார் அவுட் இறங்கி போயிருவாரு. கைகாயத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறமும் நாடு பூரா அந்த ஃபேன்சி ட்ரெஸ்லயே ஆண்டவர் எதுக்கு சுத்துறாருன்னு யாருக்கும் தெரியல. உடனே செவுரு விழுந்து ஆண்டவரை கீழே கிடக்குறாரு. சிம்பு அவரை பார்த்து கேட்கறாரு, நீதான் பில்டிங்கை வெடிக்க வச்சியான்னு. பில்டிங் ஒன்னும் ஞாபகம் வருது. அந்த சின்ன வயசு பில்டிங் எல்லாரும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்பவும் மீட் பண்ணிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அங்க ஆள் நடமாட்டமே இல்ல, வேற யாருமே இல்ல. லைட் மட்டும் இருந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. அசோக் செல்வன் தாண்டா செம்ம டீடைலிங். என்னடா இவர் புது மாப்பிள்ளையாட்ட ஜாலியா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா தங்கச்சி புருஷன். சரி, டாக்டர் தங்கச்சியா அவங்க வேலையை ஒழுங்கா பாக்குறாங்களா? பண்ணா தூக்க வர்ற மாதிரி ஒரு ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் தான் டயர்டா இருக்கிற ஆண்டவர் ஆக்ரோஷமாயி வரவன் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பல்ல கடிச்சு தாங்கிட்டாலும் கடைசியில விவசாயம் பண்ணிக்கிட்டே விண்வெளி நாயகன்னு போடுறாங்க பாத்தீங்களா, அங்கதான் சூற காண்டாது.